ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஷு பாப்பா வந்து மழையில் சூடாக மஷ்ரூம் பிரியாணி கேட்டாங்க. நந்தனா பேலஸ் குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்லாம் போட்டு இந்த மாதிரி அழகாக சூப்பரான பை கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பேக்கிங்கே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கூட வந்து இந்த மாதிரி ரைட்டா ப்ளஸ் குருமா அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங்கில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி ஐஷு பாப்பா கேட்டாங்க. ஸோ இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பேக்கிங், பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு எம்மியாக இருக்குல்ல ஐஷு. சாப்பிட்றதுக்கு இரு வெயிட் பண்ணு. பேக்கிங் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ஒண்டரிங்காக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே கொஞ்சம் எம்மியாக செமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஹைதராபாத்தி மஷ்ரூம் பிரியாணி, ஹைதராபாத் மஷ்ரூம் பிரியாணி. இது கூட கொஞ்சம் குருமா ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஐஷு பாப்பா இன்றைக்கி ஓகேவா? எப்படி இருக்கோ? சரி, இது நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் குரோம்பேட் சைட் போனீங்கன்னா நந்தனா பேலஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்கள் எங்கள் சொந்த காசு போட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு விஷயம். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு இது பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்குறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து டேக் கேர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.